ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஒன் ஸ்டாப் சொல்யூஷனில் நம்ம விதைகள் சீரிஸ் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி விதைகள் சீரிஸில் சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோஸ் எல்லாமே ரூட் வேர்டை பேஸ் பண்ணி வெக்காபுலரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த வெக்காபுலரி ப்ரிப்ரேஷன்றது எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் போன்ற எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆல்ரெடி பார்த்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் டெலகிராம் குரூப்பும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யாரில் ஜாயின் பண்ணணுமோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதில் குவிஸும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோப் அண்ட் ஆந்த்ரோப்போ. இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் என்னன்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹியூமன் கைண்ட். ஓகே, என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இதுதான் பேஸ் ஐடியா. இதை பேஸ் பண்ணி சில வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதை மட்டும் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ஆந்த்ரோபாலஜி. ஸோ ஆந்த்ரோபாலஜிக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜி. இட் டாக்ஸ் அபவுட் சயின்ஸ் ஆஃப் சம்திங். ஒரு விஷயத்தோட அதோட சயின்ஸோ இல்லை அதோட லாஜிக்கோ என்னன்றது பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜுவாலஜின்னு ஒன்று இருக்கும். அப்போ என்னென்னா லிவிங் க்ரீச்சர்ஸ், தட் இஸ் அனிமல்ஸோட சயின்ஸை பற்றி படிக்கிறது ஜுவாலஜி. எட்டிமாலஜி, வேர்ட்ஸை பற்றி படிக்கிறது எட்டிமாலஜி. ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் லாஜியில் முடியுதோ இட் டாக்ஸ் அபவுட் த சயின்ஸ் ஆர் தி ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன வருது? ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜிக்கு அப்போ மீனிங் என்னவாக இருக்கும்? ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ்ன்றது எந்த ஆஸ்பெக்டில் பார்க்கணுன்றது பார்ப்போம். இஃப் யூ ஸ்டடிங் அபவுட் த ஹியூமன் பீயிங்ஸ் ஆஸ் பாடி, ஒரு பாடியாக பார்க்குறோன்னா, ஒரு மெக்கானிசமாக பார்க்குறோன்னா, தட் இஸ் மெடிசன், எம்பிபிஎஸ்ல வந்துடும். But this is not that. So study of human beings in terms of their culture, in terms of their history or their evolution in different journals or in different dimensions. So human beings or society la padikkiradho illa evolution o culture o history adha patti padikkiradhu da anthropology. Or sentence papo, in college Raj majored in anthropology and sociology. So sociology is studying about the social structure, that is society, adha patti da. But anthropology la ellame inclusive ah varum. Okay, anthropology and sociology. Next, philanthropist. So philanthropist la anthrop appa aduk meaning theriyum humans. So philanthropist la meaning enna pathina love or liking. So philanthropist is a person who likes or loves humankind. அப்படின்ற வேர்டை அதோட மீனிங்காக சொன்னாலும் அது ரியல் டைமில் யாருக்கு யூஸ் பண்ணுவோன்னா அ பர்சன் ஹூ டொனேட்ஸ், ஹூ கான்ட்ரிபியூட்ஸ் ஹிஸ் ஃபார்ச்சூன். அப்போ அவங்க ஃபார்ச்சூன்றது என்ன? தட் இஸ் யுவர் வெல்த் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ மனிதங்க வந்து அவங்க வாழ்க்கை மேம்படுறதுக்காக நம்ம செலவு பண்ணுவாங்க. ஓகேவா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க செலவு பண்ணுறவங்க பேர் தான் philanthropist. இப்போ சென்டென்ஸில் பார்ப்போம். The philanthropist gave $1 million for the building of a public library. அப்போ பப்ளிக் லைப்ரரி கட்டுறதுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம்? இதில் வந்து அவங்க ப்ராஃபிட்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ அவங்கள நம்ம philanthropistன்னு சொல்லுவோம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். It is impossible for a misanthrope to be a philanthropist. அப்போ மிசாந்த்ரோப் யாருன்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். மிஸ்ன்ற வேர்டு எதுலலாம் பார்த்துருப்போம்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ப்போம், இதில் இருந்திருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன் பார்த்துருக்கோம், அண்ட் மிஸ்பிஹேவியர். இது எல்லாத்துலேயுமே நம்ம மிஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. கரெக்டாக? அப்போ மிஸ்ஸுக்கான அர்த்தம் என்னென்னா தட் யூ டோன்ட் லைக் ஆர் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இட். அப்போ when you don't like or when you don't understand human beings, you hate them. அப்போ misanthrope is a person who hates human being. ஸோ எந்த ஒரு தப்பு நடந்தாலும் மனுஷங்க மேலே குறை சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் நம்ம மிசாந்த்ரோப்னு சொல்லுவோம். அப்போது philanthropistக்கு ஆப்போசிட்டாக மீனிங் கொடுக்குற வேர்ட் தான் மிசாந்த்ரோப். மிசாந்த்ரோப்னா a person who doesn't like human beings and philanthropist is a person who loves human being. ஓகே, ஸோ ஆந்த்ரோப் பேஸ் பண்ணி இந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால தான் நம்ம இந்த வேர்ட்ஸ் வர பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.